ஒரு அரசர் தன்னுடைய உறவினர்களோட சேர்ந்து தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு கிளம்பி போறாரு. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய குருவால் தன்கிட்ட இருக்கிறதே ஞாபகம் வந்துச்சு. பக்கத்துல தவம் செஞ்சுட்டு இருந்த ஒரு முனிவர் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பி போறாரு. பிரச்சனையே இப்பதாங்க ஆரம்பிக்குது அந்த முனிவருக்கு. அது அரசருடைய வாளாச்சே, பாதுகாப்பா வச்சிருக்கணும் இல்லையா? கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு தவம் செய்யறாரு, கொஞ்ச நேரம் மடியில வச்சுட்டு தவம் செய்யறாரு. யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல கடைசியா கையில வச்சுக்கிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த வாள் முனிவருடைய கைக்கு வந்ததுமே எதையாவது வெட்டணும் போல இருந்துச்சு. உடனே பக்கத்துல இருந்து செடிகளை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. முற்றும் திறந்த ஒரு முனிவர் ஒரு புல்லுக்கு கூட துரோகம் செய்யக்கூடாது. தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தாவரங்களை அழிக்கணும். இதனால என்ன ஆகுதுன்னா, அவர் இறந்து போனதுமே புல்ல வெட்டின பாவத்துக்காக நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டாரு. இந்த கதை மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.